தலைவரா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இப்பொழுது உங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சவால்கள் என்ன சார்? இப்பொழுது ஓராண்டு காலத்தில் இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தலில் மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேற்று தினம் உங்களை எல்லாம் சந்தித்து என்டிஏ கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார், ஆரம்பித்திருக்கிறார். கடுமையாக உழைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும். இது ஒரு தோல்வி கூட்டணி முதலமைச்சர் விமர்சனம் செஞ்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அவர் எப்படி சொல்ல முடியும் தோல்வி கூட்டணின்னு? மக்கள் ஓட்டு போட்டு யார் வெற்றி பெறுகிறார் யார் தோல்விகிறார் நீங்க தான் சொல்ல முடியும். முதலமைச்சர் எப்படி சொல்ல முடியும்? முதலமைச்சர் சொல்ல எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுநாள் வரைக்குமே அதிமுக பாஜக கூட்டணி மறைமுகமாகத்தான் இருந்துட்டு இருந்தது. இப்பொழுது வெட்டு வெளிச்சமா இருக்கின்றது கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அதிமுக பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி இல்லையே, அவர் மறைமுகம் சொல்றதே அது தவறு தானே. நீங்களே நினைச்சு பாருங்க. இப்போ நீங்க சொல்றீங்க அது மறைமுக கூட்டணி. எப்படி மறைமுக கூட்டணி? அது பாராளுமன்றத்தில் கூட்டணியா இருந்துச்சா? நீங்க சொல்லுங்களேன். இல்ல பாராளுமன்ற கூட்டணி வச்சிருந்தோமா? அப்ப மறைமுக கூட்டணி சொன்னா முதலமைச்சர் சொல்றது சரியா தவறா? சார், விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு திரும்பவும் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போட்டியா இருக்கும். இதை அதிமுக இந்த பாஜக என்டிஏ கூட்டணி அவ்வளவு எடுபடாது. நான் மதிப்புக்குரிய விஜய் அவர்களை மதிக்கிறேன். நான் 5 சட்டமன்ற தேர்தல் போட்டியிட்டு 2 பாராளுமன்ற தேர்தல் போட்டியிட்டு மக்களுடைய மனநிலை எப்பொழுது இருக்கும் எப்படி என்பது தெரியாது. நீங்க தேர்தல் கூட்டணி ஆரம்பிச்ச உடனே ஒரு கருத்து கணிப்பு வரும். போக அந்த 15-20 நாட்களுக்கு இடையில பல மாற்றங்கள் பல நிகழ்வுகள் நடைபெறும். அதையெல்லாம் பொறுத்து மக்களுடைய மனநிலைகளும் மாறும். ஆக தேர்தல் அறிவித்து தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்து தேர்தல் எண்ணி முடித்த பிறகுதான் அது வெற்றி கூட்டணியா வெத்து கூட்டணியாங்கிறது தெரியும். தேர்தலில் அதிமுகவிற்கு இந்த தென் மாவட்டங்கள்ல பலம் குறைவா இருக்கிறது. அதனாலதான் திரு நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய மாநில தலைவரா வந்திருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இது உண்மையா? இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது. பலம் குறைஞ்சிருக்கு கூடி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலகட்டங்களிலும் 98ல பாரதிய ஜனதா கட்சி யாருமே கூட்டணி வைக்க முடியாது. அன்னைக்கே கலைஞர் சொன்னாங்க இது பண்டாரம் கட்சி பரதேசி கட்சி. ஆனா புரட்சித் தலைவர் அம்மா 98ல என்ன பண்ணாங்க? கூட்டணி வச்சு வெற்றி பெற்றாங்களா இல்லையா? அப்புறம் 99ல கலைஞர் அவர்களே அந்த பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி வச்சாங்க. அப்பவும் ஜெயிச்சாங்க. அதனால யார் வெற்றி கூட்டணி வெத்து கூட்டணிங்கிறத அது நானும் கணிக்க முடியாது, கருத்து கணிப்படி பத்திரிகையாளர்களும் கணிக்க முடியாது. அது எல்லாமே ஒரு மாயை தான். பாஜகவால தான் நாங்க ஆட்சியை இழந்தோம், வெற்றி வாய்ப்பை இழந்தோம்னு முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், ஜெயக்குமார் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பல்வேறு பலத்தமான ஒரு எதிர்ப்புகள்லாம் இருந்தது. பட்டாசு வெடிச்சுலாம் கொண்டாங்க, கூட்டணியில இருந்து வெளியே வந்திருந்தாங்க. இப்ப அந்த எதிர்ப்புகள்லாம் எப்படி நீங்க சமாதானப்படுத்த போறீங்க? எப்படி இருக்கும் கூட்டணியில? அதாவது இன்னைக்கு இதே மாதிரி இது எங்க கட்சியில் நடந்த விஷயம் அல்ல. முன்னால் ஒரு சமயம் மதிப்புக்குரிய பாரத பிரதமர் அன்றைக்கு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் தமிழ்நாட்டுக்கு வரும்போது கலைஞர் அவர்கள் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினார். கருப்பு கொடி போராட்டம் நடத்தும் போது அது கருப்பு கொடி போராட்டம் அல்ல, கல்வீசிய போராட்டமாக இருந்தது. அப்ப இந்திரா காந்தி அம்மையார், நீங்களாம் சின்ன பிள்ளைகளா இருந்து உங்களுக்கு தெரியாதானேம்மா, அவங்க தலையில அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. அதை வேறு விதமா விமர்சனம் பண்ணாங்க. அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்க வேண்டாம், வெளியே போய் கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு நேருவின் மகளே வா நிலையான ஆட்சி தான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வேணா யார்கிட்ட கேட்டு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால இப்படி கூட்டணி சேரும்போது சில கருத்துக்களும் மாறுபடும். இப்ப நீங்களே எடுத்துக்கிங்களேன், நமக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம், அப்ப ஏதாவது கருத்துக்களை பேசுவோம். ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கருத்து மாறுபடும் ஒரு கருத்தை பேசுவோம். ஆக தேர்தலில் கூட்டணி என்பது அந்த காலகட்டத்தில் சில நாட்டு மக்களுக்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆக இந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு எதிராக திமுக விரட்ட வேண்டியது. ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில இருக்கிறாங்களா? அவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்கு? அவங்க ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனா நேற்று அமித்ஷாவை கர்ட்டசியா கூட யாருமே சந்திக்கல, அதிமுகவை தவிர்த்து. அது அடுத்தால வரும்போது அது அவங்களுடைய முடிவுகளை சொல்லுவாங்க. ஏன்னா நேற்றைக்கு ஏற்பட்டது மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் வந்தாங்க.
இது நேற்றுள்ள பத்திரிகை சந்திப்பு வந்து சார் 4ல இருந்து 40 சட்டமன்ற உறுப்பினர் உயர்த்தும்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப வரக்கூடிய தேர்தலில் பாஜக 40 இடத்துல போட்டியிட போதா? அதாவது எங்களுடைய எண்ணம் அது, இறைவனுடைய நாட்டம் எதுவும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.